ட்ரெயின்ல எதுக்கு ஃபர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசின்னு போட்டிருக்காங்களே எல்லாம் ஏசி தானே, இதுல என்ன வித்தியாசம்? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட் மட்டும் தான் உள்ளதுலேயே காஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் தான் நீங்க ரூமுக்குள்ள பயணிக்கிற மாதிரி பிரவேசி மாதிரியான பயணத்தை அனுபவிக்க முடியும். இதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு கியூபு, இன்னொன்னு கேபினு. கியூப்ல 2 பெர்த்து கொண்ட ரூம் இருக்கும், 2 பேர் தான் பயணிக்கலாம். கேபிங்கிறது 4 பேர்த்து கொண்ட ரூமு. பர்த்தில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் வசதியான ஸ்டெப்ஸ்லாம் தனியாகவே இருக்கும். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது பர்த் ப்ரிஃபரன்ஸில் கியூபு இல்லை கேபின் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். இதை தவிர ஃபர்ஸ்ட் ஏசியில் மற்ற கோச்சஸை விட பர்த் அகலமாகவும் ஸ்பேசியஸாகவும் இருக்கும். எல்லா பர்த்லையும் ஒரு ரீடிங் லேப் இருக்கும். அப்புறம் டாய்லெட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையாங்கிறத அக்கோபைட் ஸ்டேட்டஸ் மூலியமா கியூப் அண்ட் கேப்ல இருந்து அந்த இண்டிகேட்டர் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஏசி செகண்ட் டயர்ல ரூம் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்காது. 2 டயர் அப்படின்னா 2 பெர்த் தான் இருக்கும். ஸ்லீப்பர் கிளாஸ்ல இருக்க மாதிரி பெர்த் எல்லாம் இருக்காது. இதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இங்க பிரவேசிக்கு ஒவ்வொரு பெர்த்லயும் ஸ்கிரீன் கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவே தேர்ட் ஏசில பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ்ல இருக்கிற மாதிரி 3 பெர்த் இருக்கும். ஆனா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதுலயும் அப்பர் பர்த்ல இருக்கிறவங்க ஏறுவதற்கு இறங்குவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை தவிர மற்ற ஏசி கோச்சில் கொடுக்குற மாதிரி பில்லோ பெட்ஷீட்லாம் கொடுத்துருவாங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா அடிக்கடி அன்ரிசர்வ்ல டிராவல் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.